அவன் திருப்தி அடைந்தார்கள். அப்போ கர்த்தருடைய நோக்கமானது எப்படியாவது சாப்பாடு விஷயத்துல தேவன் திருப்திப்படுத்துகிற ஒரு சத்தியம் நீங்க புரிஞ்சுக்கணும். சாப்பாடு விஷயத்துல தேவன் உங்களை திருப்திப்படுத்துகிறார், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தேவன நோக்கமா இருக்கிறார். இயேசு 2 சப்ஜெக்ட் சொல்றேன். ஒரு விஷயம் எல்லா இடத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. தேவன கல்யாணத்துக்கு காமித்த ஒரு சம்பவத்தை சொல்றோம். அடுத்தது அவர் வழியில் என்ன செய்வார்கள், சோர்ந்து போவார்களே என்று சொல்லி தேவன் சரீரத்துக்கு ஆகாரம் கொடுத்தாலும் திருப்தி அடைந்தார்கள். அதே மாதிரி சில அதனால மனுபுத்திரர்கள் தேவன் கண் நோக்கி பார்க்கிறார். அது விசேஷமாய் அவன் சாப்பிட்டு திருப்தி ஆகிறாங்கன்னு பார்க்குறாரு. தேவையெல்லாம் பட்டி போடாதீங்க, அது கத்துற சாப்பாடு அவமாக்குற மாதிரி. ஒரு நாள் அப்படிதான் எங்கள் வீட்டில் நல்லா சொல்லி நான் வீட்டில் வெளியே போய் ஒரு நாள் டீ படம் ஸ்டார்ட் பண்ணேன். டாக்டர் சொன்னார், இது உனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, என் கொடுத்த சாப்பாடை நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அதுலேருந்து நான் பெரும்பாலும் சாப்பாடு நல்லா வீட்டில் சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம ஒன்றா சாப்பிடாம வந்து என்ன ஆகுறது, தேவன் கொடுத்து சாப்பிடாம அவமதிக்கிற மாதிரி. தேவன் நம்ம சாப்பிட்றாங்களா பார்க்குறாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம வெளிப்பட்ட சத்தியம். தேவன் சரீரத்தை திருப்தியானீங்களான்னு பார்க்குறாரு. அதுதான் நாட்கள் நம்ம வெளிப்பட்ட சத்தியம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேவன் பார்க்குறார். சில இடங்களை கேட்டதுன்னு தருகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 78, 29 வாசிக்கலாம். சங்கீதம்